Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. 1 ராஜாக்கள் 17க்கு திருப்போம். அங்கே எலியா தீர்க்கதரிசிக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, போய் ராஜா கிட்ட சொல்லு இத்தனை வருஷத்துக்கு மழை பெய்யாதுன்னு. ராஜாட்ட சொன்னோன்னே ராஜா கோபம் வந்துடும். அவன் ஒரு தேவ பக்தி இல்லாத ஒரு ராஜா. இந்த தீர்க்கதரிசி மேலே ஏற்கனவே அவனுக்கு கோபம். அவன்கிட்ட போய் சொல்கிறான், இத்தனை வருஷத்துக்கு மழை பெய்யாது, உங்கள் ஊரில் பஞ்சம்தான், வறட்சி தான் அப்படின்றான். சொல்லிட்ட உடனே அவனை கொல்ல பார்ப்பான் இவன் ராஜா. ஆகவே கர்த்தர் சொல்கிறார், நீ போய் ஒரு கேரி தாற்றங்கரைன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் ஒளிந்துகொள். அங்கே இருக்கிற காகங்களுக்கு உன்னை போஷிக்க முடியாய் கட்டளையிட்டேன்றார். இந்த கதையை நான் வாசிக்க போகிறதில்ல, அடுத்த கதைக்கு போகிறேன், அதனால் அது சொல்கிறேன். இவன் கேரி தாற்றங்கரைக்கு போனதுனால காகம் இவனை போஷிக்கலை, அல்லது கர்த்தர் அற்புதமாக அவனை போஷித்து பாதுகாக்கலை. இவனுடைய கீழ்ப்படிதல்னால, இவன் போனதுனால. சில சொல்கிறாங்க அவன் போனான் ஆகவே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கிடையாது. கர்த்தர் அவனை பஞ்ச நேரத்தில் அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு இறைச்சியும் அப்பம் தர்றதுக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணி வச்சுருந்தார். கர்த்தர் எல்லாத்தையும் பண்ணி வச்சுருந்ததுனால இவன் போனானே ஒழிய இவன் போனதுனால கர்த்தர் அவனுக்கு பண்ணலை. எத்தனை பேர் இருக்கிறீங்க? புரியுதா நல்லா? இவன் போனதுனால கர்த்தர் அவருக்கு பண்ணலை. கர்த்தர் அவனுக்கு எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு அப்புறம் தான் சொன்னார், போ அங்கே காகங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். இவன் இங்கேருந்து போகலன்னா அத்தனை காகமும் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கும். அப்பத்தையும் இறைச்சியும் வச்சுக்கிட்டு இவனுக்காக காத்திருக்கும். இவனுக்கு இங்கே கொடுக்காது. ஏன்னா கர்த்தர் அங்கே இருக்கிற காகத்துக்கு தான் சொல்லி, இந்த ஊருக்காக ஆகி சொல்ல, அந்த ஊருக்காக ஆகி சொல்லி வச்சிருக்கிறாரு. அதனால் இந்த ஊரில் எவ்வளோ நாள் நின்னாலும் இவனுக்கு ஒன்றும் கிடைக்காது. இந்த ஊரில் இருந்துருந்தான்னா வறட்சி, பஞ்சம், பசி, பட்டினி, இவனும் சாகிற நிலைக்கு ஆளாயிருப்பான். ஏனென்று சொன்னால் சிலர் சொல்லுவாங்க, என்னையா கர்த்தர் தீர்க்கதரிசியை போஷிக்கலை, கர்த்தர் கைவிட்டாரா, ஊரெல்லாம் பஞ்சம், இவனுக்கும் பஞ்சம், இவனுக்கும் ஒன்றும் இல்லையா அப்படின்னு 1000 பேர் சொல்லுவாங்க ஊரில். அவங்களுக்கு என்ன வழங்கல, கர்த்தர் ஏற்கனவே ஏற்பாடு பண்ணி வச்சிட்டார், அங்கே போன்ருக்காரு. அங்கே போனான்னா அவனுக்கு பஞ்சமே கிடையாது. இங்கே இருந்தான்னா கர்த்தர் அவ்வளவு ஏற்பாடு பண்ணியிருந்தாலும் அதில் கொஞ்சத்தை கூட இவன் அனுபவிக்கவே முடியாது. இவன் போனதுனால கர்த்தர் அவனுக்கு ஆகாரம் கொடுக்கல. கர்த்தர் அங்கே ஆகாரத்தை வச்சிருந்ததுனால இவன் அங்கிருந்து போனான். ஆனால் போகிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. போகலன்னா ஒன்றும் கிடைக்காது. வச்சிருக்க ஆகாரத்தை அவன் எடுத்துக்கொள்ள முடியாது. இதுதான் கிருபை. கர்த்தர் ஏற்கனவே ஒழுங்கு பண்ணிட்டார். இவன் போனாதான் அதை பெற்று அனுபவிக்க முடியும். அப்படி தான் நம்ம கொடுக்குறதும், நம்ம தசம்பாவமும் அப்படி தான். அவர் கொடுப்பார்னு சொல்லி நம்ம கொடுக்கல, அவர் கொடுத்துருக்கிறாரு. அதை எடுத்துக்கொள்ளும்படியாக தான் நாம் கொடுக்குறோம். இவன் கேரித்த ஆற்றங்கரையில் போனது ஒரு விசுவாச செயல், நம்பி போகணும். அங்கே போனால் காக்காய்க்கு சொல்லியிருக்கான்றார். நீங்கள் போவீங்களா? ஏதோ காக்காய்க்கு சொல்லியிருக்காராம். யாருக்கு வேணும்பீங்க இல்லையா? அப்போ அது ஒரு ஃபெய்த் ஆக்ட். கடவுள் காக்காய்க்கு சொல்லி வச்சுருக்காரு என்னை போஷிக்கும்படியா, அங்கே போய் இருக்க சொல்கிறாரு. அவனும் போகிறான் பாருங்கள். அவனும் போகிறான், கரெக்டாக அவனுக்கு அங்கே வேலையும் நடக்குது. கொஞ்ச நாள் பொறுத்து அந்த ஆற்று தண்ணி வற்றி போயிட்டுரு. அடுத்த கதையை வாசிங்க, 8ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு புறப்பட்டு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். எல்லாம் சொல்லுங்க, கட்டளையிட்டேன். கேரி தாற்றங்கரைக்கு போகும்போது சொல்கிறார், காகங்களுக்கு கட்டளை இடுவேன்னு இருக்குது. இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா கட்டளை இட்டேன்னு தான் வருது. அங்கேயும் கட்டளை இட்டேன்னு தான் வருது. அப்போ ஏற்கனவே கர்த்தர் சொல்லிட்டாராம். யாருக்கு சொல்லிட்டாரு? விதவைகிட்ட சொல்லிட்டாரு. நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் நம்மளை எங்கேயாவது போய் சாப்பாட்டுக்கெல்லாம் ஒழுங்கு பண்ணுறாரு. யார் பணக்காரங்க வீட்டில், யாராவது ஒரு பிஸ்னஸ் பீப்புள் வீட்டில் அங்கங்கே எங்கேயாவது சொல்லி வச்சுருப்பார் நம்மளுக்காக அப்படின்னு நினைக்கிறோம். கர்த்தர் செலெக்ஷன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஒரு விதவை, எலியை யோசிச்சிருப்பான், நல்லா பணக்கார விதவையாக இருக்கும் போல் இருக்குது, புருஷன் நிறையா வச்சுட்டு போயிருப்பார் போல் இருக்குது. அவர் போயிட்டார், இந்த அம்மா உட்காந்துட்டு இருக்கு நிறைய காசோட. கர்த்தர் அங்கே போக சொல்கிறார். அங்கே போனால் எல்லாம் அந்த அம்மா கவனிச்சிக்கோ நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறான். போய் பார்த்தா தான் அப்புறம் தான் விளங்குது. அடுத்த வசனம் பாருங்கள். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தில் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறது கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் கொண்டு வா என்றான். நல்லா கவனிங்க. கொண்டு வர போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வாண்டான். அதற்கு அவள், பானையில் ஒருபடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்.
இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு 2 விறகு பொறுக்குகிறேன். நல்ல விதவை வீட்டுக்கு அனுப்பிச்சாரு பாருங்க. நல்லா பணக்கார விதவையாக இருக்கும், நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு வரலான்னு போகிற ஆளுக்கு பெரிய அங்கே போனோடனே ஷாக்காக இருந்திருக்கும். அங்கே போனால் இந்த அம்மா வந்து விறகு கூட 2 விறகு போதுன்னு பொறுக்கிட்டு இருக்குது. எதுக்கு ரொம்ப பேருக்கு போகணும், நாளைக்கு தான் உயிரோடு இருக்க போகிறது இல்லையே, கடைசி இவ்வளோ மாவு தான் இருக்குது, இவ்வளோ எண்ணெய் தான் இருக்குது, சாப்பிட்டுட்டு கடைசி ஆகாரம் இது சாப்பிட்டு சாக போகிறோன்னு இருக்க பொம்பளை வீட்டுக்கு போகிறாரு. போனால் அந்த அம்மா பொறுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாரு, விறகு பொறுக்கிட்டு இருக்கிறத கூப்பிட்டு என்ன கேட்குறாரு பாருங்க. கேட்குற ஐட்டமே ரொம்ப தப்பு. ஊரில் தண்ணியே கிடையாது, ஆற்றுல தான் தண்ணி வற்றி போயிடுச்சு. சொல்கிறாரு ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொண்டு வான்றாரு. இந்த அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். இந்த தீர்க்கதரிசிங்களே அப்படி தான், இந்த பிரசங்காரங்களுக்கு வேறு வேலையே எது இல்லையோ அதை தான் கொண்டு வான்றாங்க. என்கிட்டயே கொஞ்சம் தான் இருக்குது, நாங்கள் கடைசியாக கொஞ்சம் குடிக்கலான்னு வச்சுருக்கோம், அந்த தண்ணியை கொண்டு வான்றாருன்னு. ஆனால் கர்த்தர் அந்த அம்மாட்ட பேசியிருக்கார் பாருங்கள். விதவைக்கு கட்டளை இட்டேன்னு சொல்லிட்டார்ல கர்த்தர். கர்த்தர் அந்த அம்மாட்ட ஏதோ பேசியிருப்பார். என்ன பேசியிருப்பாருன்னு தெரியல, இங்கே ஒன்றும் சொல்லலை. ஆனால் பிரசங்கியார் நான் மற்ற இடங்கள்லாம் பார்த்தா எனக்கு வழங்கிட்டேன் என்ன சொல்லியிருப்பாருன்னு. இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கோம், கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணியிருக்கோம். ஆண்டவரே, இந்த மாதிரி எனக்கு புருஷன் இல்லை, சம்பாதிக்கிறதுக்கு ஆள் இல்லை, என்னை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் இல்லை, எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க, பசி பட்னியில் வாடி வதங்கிட்டு இருக்கிறாங்க, இந்த நேரத்தில் என்னை ஆதரிக்கிறதுக்கு யாருமே இல்லையே, கடவுளை நீர் தான் என்னை ஆதரிக்கணும்னு சொல்லி அந்தம்மா ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்லியிருப்பார், நீ பயப்படாத, நான் உனக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுறேன், பஞ்சம் பசி ஒன்று ஒன்றும் பண்ணாது, திக்கற்றவர்களுக்கெல்லாம் நான் ஆண்டவராக இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும், பயப்படாதேன்னு சொல்லி வச்சுருந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த அம்மா பாத்திரத்தில் தண்ணி கொண்டு வானோன்னு ஒன்றும் பேசலை. ஏன்னா இந்த அம்மா அற்புதம் எந்த விதத்தில் வருமோ, யார் வடிவில் வருமோன்னு காத்துட்டு இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த ஆளை பார்த்தோன்னு ஒரு தீர்க்கதரிசி இவர் கொண்டாடுறாரு, ஒரு கடவுள் தான் அமைச்சிருக்கிறாரோ, ஏதோ நமக்கு பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு போய் பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வரலான்னு போனால் திரும்ப கூப்பிட்றாரு பாருங்க. இதெல்லாம் ரொம்ப கில்லாடியான ஆளாக இருப்பார் போல இருக்குது. முதல்ல தண்ணி கொண்டு வான்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறாரு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில் கொண்டு வா. கொஞ்சம் இடம் கொடுத்தா இருந்தாலும் ரொம்ப தலைக்கு மேலே ஏறுவார் போல இருக்குன்றது. தண்ணி கொண்டு வான்ட்டு அப்புறம் அப்பமும் கையில் கொண்டு வான்றாரு. இப்போ இந்த அம்மாவுக்கு நல்ல சான்ஸு. என்ன விளையாடுறீரா, தண்ணியே இருக்கிறது கஷ்டம், இப்போது அப்பம் வேற கேட்குறீரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அந்த அம்மா. எங்கள் வீட்டில் இவ்வளோ மாவு தான் இருக்குது, இவ்வளோ எண்ணெய் தான் இருக்குது, சாப்பிட்டுட்டு நானும் என் பையனும் சாகலான்னு கடைசி சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்குறோம், இப்போ என்ன பண்ணுன்னு சொல்லுங்கன்றார் இந்த அம்மா. ஆனால் அவன் சொல்கிறான் கரெக்டாக பாருங்கள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து 13ஆம் வசனம், பயப்படாதே. எல்லாம் சொல்லுங்கள், பயப்படாதே. பக்கத்தில் இருக்கால பார்த்து சொல்லுங்கள், பயப்படாதே, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தம் பண்ணு, ஆனாலும் முதல் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி. எல்லாம் சொல்லுங்க, முதல் எப்படி இருக்கும், இருக்கட்டும், பையன் இருக்கட்டும், நீ இருக்கட்டும், முதல்ல எனக்கு பண்ணுன்றாரு. ரொம்ப அநியாயமாக தெரியுது இல்லையா? இந்த மாதிரி பிரசங்கார் யாருக்கும் பிடிக்காது பாருங்கள். முதல்ல எனக்கு பண்ணு. அப்போ பையன் அவருது ஒரு நல்ல தீர்க்கதரிசியம் தான் என்ன சொல்லணும், முதல்ல பையனுக்கு கொடுமா, அப்புறம் நீ சாப்பிடுமா, ஏதாவது மிச்சம் மீதி இருந்தா எனக்கு கொண்டாந்தா அப்படின்னா ஒரு நல்ல தீர்க்கதரிசின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி ஜனங்க. இவர் தலைகீழாக இருக்கார். என்ன சொல்கிறாரு, முதல்ல எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி அதை என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். அப்புறம் சொல்கிறார் பாருங்க, கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். நான் சொல்லமா, கடவுள் சொல்கிறாரு. இது கடவுளுடைய வார்த்தை, உனக்கு நான் சொல்கிறது கடவுளுடைய வார்த்தை. நல்லா சொன்னார் பாருங்க, முதல்ல எனக்கு கொண்டு வா. கடவுள் அப்படி சொல்லியிருக்காரு. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், சும்மா இல்லை. கர்த்தர் என்ன சொல்கிறார், கர்த்தர் சொன்னார்னா மனுஷன் சொல்கிற மாதிரி இருக்காதுங்க. சிலர் வந்து ரொம்ப மாம்சீகமாக நினைக்கிறீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எங்கிட்டே இல்லை, இவர் கர்த்தருக்கு கொடுக்கணுன்றார், தசமம் கொடுக்கணுன்றாரு, எங்கிட்டே கொஞ்சம் தான் இருக்குது, இவர் தசமம் கொடுக்கணுங்கிறாரு. இதெல்லாம் எனக்கு பிடிக்கலையாக்கும். அது என்ன பிரசங்கம், தசமம் கொடுக்கணும், தசமம்னா ஃபஸ்ட் அண்ட் த பெஸ்ட்டுன்றார். ஃபஸ்ட்டு நான் கர்த்தருக்கு கொடுத்தணுமா, அப்போ நான் ஃபஸ்ட்டு என் வீடு பேமெண்ட் பண்ண வேண்டியது இல்லையா, என் பைக்கு பேமெண்ட் பண்ண வேணாமா, என் கார் பேமெண்ட் பண்ண வேணாமா, ஃபஸ்ட்டு நான் பேங்க்குக்கெல்லாம் கடன் கட்ட வேணாமா, ஃபஸ்ட்டு நான் எங்கள் மாமியார் வீட்டுக்கு கொடுக்க வேணாமா, எங்கள் அம்மா வீட்டுக்கு கொடுக்க வேணாமா, ஃபஸ்ட்டு நான் தாய் தாப்பனுக்கெல்லாம் பண்ண வேணாமா, ஃபஸ்ட்டு நான் அதை பண்ணுவேன், ஃபீஸை கட்டணுமே, படிக்கிற பிள்ளைக்கு நான் ஃபஸ்ட்டு நான் அதை கட்டினுமே, ஃபஸ்ட்டுன்றாரு. இங்கே வந்தால் நாங்கள் ஃபஸ்ட்டுன்னு தான் போதிப்போம். ஏன்னா இங்கே வந்து நாங்கள் சொல்கிறத நாங்கள் போதிக்கிறது இல்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், நம்முடைய ஜீவனுள்ள தேவன் சொல்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
மனுஷனுடைய வழிகளை உங்களுக்கு போதிக்கிறவனாக தான் நான் உங்களபடி போதிப்பேன். நான் நீங்களே வச்சுங்க, பாவம் உங்களுக்கு தான் தேவை, எனக்கு வேணாம், நீங்களே வச்சுங்க, ஃப்ரீயாக நான் போதிச்சுட்டு போகிறேன், நீ கேட்டு போங்கன்றவேன் நான். ஹலோ, அது மனுஷனுடைய வழி. அதில் எந்த ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்காது. நான் கர்த்தருடைய வழியை உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தருடைய வழி என்ன? முதல்ல கர்த்தருக்கு கொண்டு வா. எல்லாம் சொல்லுங்க, முதல் ஃபஸ்ட்டு முதல்ல கொண்டாடுறாரு. தைரியமாக சொல்கிறாரு. கடைசியாக சாப்பாடை சாப்பிட்டு இதோட முடிஞ்சது, எல்லாத்தையும் பேக்கப் பண்ணி போயிடுறோம் நாங்கள் அப்படின்ட்டு இருக்கிற பெண்ணுக்கிட்ட சொல்கிறாரு, முதல்ல கொண்டு வான்றாரு. ஒரு பெரிய சேலஞ்சு பாருங்கள். என்ன சேலஞ்சிங்க? கர்த்தர் ஒரு காரியம் பண்ணியிருக்காரு. எலியா தீர்க்கதரிசிட்ட சொன்னார், நான் ஒரு விதவை வீட்டுக்கு ஒன்று அனுப்புகிறேன், அங்கே வச்சு உன்னை போஷிப்பேன், உன்னை பராமரிக்க முடியும், அந்த விதவைக்கு கட்டளையிட்டேன்னு சொல்கிறாரு. அப்போ இவன் என்ன பண்ணணும்? இவன் சாப்பிட்ணுன்னா என்ன பண்ணணும்? இவன் எந்திரிச்சு அந்த சாரி பாத் ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்து மேப்பு வச்சு தேடி கரெக்டாக போய் அங்கே லேண்ட் ஆகணும். அப்புறம் அந்த அம்மா எங்கேன்னு பார்த்து அந்த அம்மா விட்டு கரெக்டாக போகணும். ஏன்னா கர்த்தர் என்ன சொல்கிறார்? அந்த விதவைக்கு, வழியில் பார்க்குற விதவையெல்லாம் இல்லை, அந்த ஊரில் சாரி பாத் ஊரில் இருக்க அந்த விதவைக்கு கட்டளையிட்டேன்றாரு. அப்போ அங்கே போய் சேரணும். அவன் அந்த அம்மாட்டின்னு சொல்லிட்டாரு, இந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசி வருவார், அந்த வடிவில் உனக்கு அற்புதத்தை வச்சிருக்கிறேன், அந்த ஆள் வந்தான்னா அந்த ஆள் சொல்கிறபடியெல்லாம் நீ செய்யின்னு கண்டிப்பாக சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா யாரும் தங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் மாவுலையும் எண்ணெயிலையும் இவருக்கு சுட்டு கொடுத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்க மாட்டாங்க. இவர் சாப்பிட கர்த்தர் இந்த மாட்டோம்னு சொல்லிப்பார், அம்மா நான் அனுப்புகிறேன், உனக்கு இந்த பஞ்சத்திலேருந்து தப்புறதுக்கு வழியை உனக்கு அனுப்புகிறேன், உனக்கு செழிப்பு உண்டாகிறதுக்கு வழியை அனுப்புகிறேன், உன் பஞ்சம் வறட்சி தீர்றதுக்கு உனக்கு வழியை அனுப்புகிறேன், உன் வீட்டில் வாழ்வு உண்டாகிறதுக்கு உனக்கு வழியை நான் திறக்கிறேன். ஒரு தீர்க்கதரிசி வருவான், அந்த ஆள் வந்தாலும் சொல்கிறதே அப்படியே கேளு. உனக்கு அது ரீசனபிளாக தெரியாமல் இருக்கலாம், உனக்கு அது நியாயம் போல் தெரியாமல் இருக்கலாம், அதுக்கு ஒரு அநியாயம் மாதிரி தெரியலாம் உனக்கு கேட்குறதுக்கு அவன் சொல்கிறது. ஆனால் அவன் சொல்கிறத கரெக்டாக செஞ்சினா உனக்கு பஞ்சமே வராது, உன் வீட்டில் பஞ்சமே இருக்காதுன்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஹலோ, இருக்கீங்களா? அதனால தான் அவன் சொன்ன உடனே ஓடி போய் செஞ்சு கொண்டாடுறான். இதுக்கெல்லாம் பின்னால் காரணம் இருக்குது பாருங்கள். அப்படி யோசிக்கணும். சும்மா ஒன்றும் இல்லை. அவர் அந்த விதவைக்கு கட்டளையிட்டிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காரு? மரியாதை செய்ய அவர் சொல்கிறதுன்றிருக்கார். அவர் சொல்கிறத கரெக்டாக செய்ய. அந்த ஆள் கொஞ்சம் இடக்கு முடக்க பேசுகிற மாதிரி இருக்கும். முதல்ல எனக்கு கொண்டு வாணுவார், நீ ஒன்றும் போய்விட செய், அந்த ஆள் சொல்கிறத செய்தினா அதில் தான் உனக்கு வாழ்வுன்னு சொல்லி வச்சுருப்பார் போல இருக்குது. கரெக்டாக போய் செஞ்சு கொண்டு வர்றா. இவன் சொல்லுகிறான், நீ இதை கொண்டு வா, அப்புறம் உனக்கும் பிள்ளைக்கும் பண்ணலாம், நான் சொல்லுகிறேன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார்ன்றான். அதை நான் உனக்கு சொல்கிறேன். என்ன சொல்கிறான்? மாவு குறையாது, எண்ணெயும் குறையாது. அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். இதெல்லாம் வாசிக்கும்போது இந்த பேக்ரவுண்டோடு வாசிக்கணும் பாருங்கள். என்னன்னு கரெக்டாக கவனிக்கணும். சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள், அவள் வீட்டாருன்னு வேறு சொல்லி இன்னும் கொஞ்சம் பேர்லாம் இருப்பாங்க போல இருக்குது, சந்து பொந்துலலாம். நான் நினைக்கிறேன் சொந்தக்காரங்கலாம் இந்த வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. அங்கேருந்து மாவுக்கு வந்துக்கிட்டே இருக்குது, பானையில் எண்ணெயில் அப்படியே ஊற்றி எடுத்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. ஊரெல்லாம் பஞ்சமாக இருக்குது. எல்லாம் கொஞ்ச நாள் அங்கே டெம்பரரியாக மூவ் பண்ணிவிடுவாங்க அந்த வீட்டுக்கு. நாங்கள் வந்துட்டு இருப்பாங்க. நான் இவளும் அவனும் வீட்டாரெல்லாம் சாப்பிட்டாள். வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு இருக்குது அங்கே. அந்த அளவுக்கு அங்கே வேலை நடந்துருக்குது. ஏன்னா முதலாவதை கர்த்தருக்கு கொண்டு வந்தாள். அதுதான் அங்கே இஷ்யூ. தசம பாகம்ங்கிறதுல என்ன இஷ்யூன்னா, இந்த முதல்னா சில சொல்கிறாங்க, பார்க்குறேங்க இந்த மாதம் சம்பளம் வாங்கினோடனே நான் ரெண்ட்டு பே பண்ணிட்டு பிள்ளைக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டு கடன்லாம் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் கட்டிட்டு ஏதாவது மீதி இருக்குதான்னு பார்க்குறேன். மிச்சம் மீதி சொச்சம் இருந்தால் கொண்டாந்து நான் கடவுளுக்கு கொண்டாந்து கொடுக்குறேன்னாக்கும் அப்படின்னா நான் சொல்கிறது, இல்லை வேணாம், கடவுளுக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது, நீங்கள் எல்லாம் கொடுத்துட்டு கடைசியாக கடவுளுக்கு ஏதாவது இருந்தால் பார்க்கலான்றது. கடவுள் ஒன்றும் அப்பேற்பட்ட பிச்சைக்காரர் கிடையாது. கடவுள் தான் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அப்படி வேணாம், எப்படி கொண்டு வரணும்? கடவுளுக்கு முதல்ல கொண்டு வரணும். முதல்ல இது ஒரு பிரின்சிபல் பாருங்கள். இது ஒரு பிரின்சிபல் மாதிரி வச்சுட்டார், ஒரு சிம்பிள் மாதிரி வச்சுட்டார். முதல், எல்லாம் சொல்லுங்கள், முதல் கடைசி இல்லை. அதாவது சில சொல்கிறாங்க பாருங்கள்,
என்னால் முடியாதுங்க, எனக்கு அந்த அளவுக்கு இல்லை, பார்க்கலாம், இந்த மாதம் செலவு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம், பார்த்துக்கிட்டு தான் நான் பண்ண முடியும் அப்படின்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஏன் கொடுக்கலன்னா, கடவுள் சொல்கிறார் இல்லையா, தசமபாகத்தை பண்டக சாலை கொண்டு வந்தால் வானத்தின் பனகளில் திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருன்னு சொல்கிறாரு. எனக்கு தெரியும் அவர் பண்ண மாட்டார்னு தெரியும். அதனால தான் நான் முதல்ல என் பில்லெல்லாம் பே ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு அப்புறம் ஏதாவது மீதி இருந்தால் பார்க்கலாம் அப்படின்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் கடவுள் சொன்னதை நான் நம்பலை. சொல்கிறாரு அவர், ஆமாம் மல்கியா 3:10 சொல்லியிருக்காரு, வானத்தின் பலனில் திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதெல்லாம் நடக்குமா? நான் நினைக்கிறேன் நடக்காதுன்னு. அதனால நான் முதல்ல இதெல்லாம் பே பண்ணிவிட்டு அப்புறம் நானே பார்க்குறேன். எல்லாம் சைலண்ட் ஆகிட்டாங்க எல்லாரும். அதனுடைய அர்த்தம் இதுதான் நான் சொல்கிறேன். நான் எல்லாம் முதல்ல பே பண்ணிட்டு அப்புறம் பார்க்குறேன்னு சொல்கிறேன். உங்களுடைய மீனிங் என்னன்னு சொல்கிறேன், அவங்க உள்ளே என்ன சொல்கிறாங்கன்றதை சொல்கிறேன். எனக்கு அவர் மேலே நம்பிக்கை இல்லைங்க. அவர் சொல்கிறாரு செய்வாருன்னு நீங்கள் வேறு சொல்கிறீங்க, அவர் வேறு இங்கே எழுதி வச்சுருக்கிறாரு, எல்லாம் இருக்குது. ஆனால் நான் அதை நம்புகிற மாதிரி இல்லை. அதனால் நான் ஃபஸ்ட்டு என் பில்லெல்லாம் பே பண்ணிட்டு அப்புறம் இருந்தால் பார்த்து கொள்ளலாம், பிறகு பார்ப்போம். அதான் என் பாலிசி. ஏனென்றால் கடவுள் செய்வார்ன்றதை நான் நம்புறது கிடையாது அப்படின்றாங்க. ஆனால் கடவுள் ஆப்போசிட்டாக ஆப்ரேட் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, விசுவாசம் செயலில் காட்டுகிறது. நான் கிருபையாக உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்குறேன், நீ அதை எடுக்கணுன்னா விசுவாசத்தில் செயல்பட வேண்டும். உன்னுடைய விசுவாசத்தை உன்னுடைய செய்கையில் காண்பி, தசமபாகத்தை கொடுக்குறதில் காண்பிக்கும்போது உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் அங்கே உண்டாகும். அதாங்க இஷ்யூ. இது வேத வசனத்தில் நிறைய இடங்களில் பார்க்கலாம். இதை பாருங்கள், பேதுருவை தண்ணியில் இறங்கி நடக்கிறான் இல்லையா, இயேசு தண்ணியில் நடந்து வர்றாரு. அவன் சொல்கிறான், ஆண்டவரே இது நீரானால் நானும் அங்கே வர்றேன்றான். வான்னு டப்புன்னு இறங்கிட்டான் பாருங்கள். நம்மளாக இருந்தால் என்ன சொல்லிப்போம், ஆண்டவரே ஒரே அலையங்களையுமா இருக்குது, கொஞ்சம் இதை கிரானைட் ஃப்ளோர் மாதிரி எதாவது போட்டுக்கிட்டு கொடுத்தீங்கன்னா, கொஞ்சம் நானும் இறங்கி இங்கேருந்து அங்கே ஒரு ரோடு மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா அதில் அப்படியே நடந்து வந்துடுறேன். ஆண்டவரே இதை முதல்ல அப்படி மாற்றோம், அதை பார்த்த உடனே நான் இறங்கிடுறேன். அவர் பண்ண போகிறதும் இல்லை, நீங்கள் பார்க்க போகிறதும் இல்லை, நடக்க போகிறதும் இல்லை. அது எப்போ அது ஃப்ளோர் மாதிரி மாறுது, நடக்கக்கூடிய விதத்தில் தண்ணி எப்போ மாறுதுன்னா, அவன் எப்போ காலை எடுத்து வச்சானோ அப்போவே அது தண்ணி ஃப்ளோர் ஆகிடுச்சு. அது இவன் கால் அங்கே பட்ட பிறகு தான் அதில் மாற்றம் ஏற்படுகிறது ஒழிய இதுக்கு முன்னால் அவர் பண்ணுறது கிடையாது. ஏன்னா எல்லாமே கர்த்தரிடத்தில் விசுவாசத்தை பொறுத்தான் இருக்குது. விசுவாசம்னா என்ன, அவர் சொல்கிறத நான் நம்புகிறேன், நான் சொல்கிறது அவர் நம்புறது இல்லை, நான் சொல்கிறபடியெல்லாம் அவர் ஆடுறது இல்லை, அவர் சொல்கிறத நான் கேட்கிறேன். அதுதான் விசுவாசம். அப்போ 11 பேர் உட்காந்துருக்காங்க போட்டில், இவன் ஒருத்தன் இறங்கி நடக்கிறான். 11 பேரில் வேறு யாராவது நடந்தாங்களா சொல்லுங்கள்? ஒரு ஆள் கூட நடக்கலை. முக்கால்வாசி பேர் இப்படி தான் வேடிக்கை பார்க்குற ஆட்கள். 12 பேரில் ஒருத்தர் தான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக அனுபவிக்கிற ஆட்கள். ஏனென்றால் அவங்க தான் தைரியமாக இறங்குறாங்க தண்ணியில். இந்த பயமுறுத்துகிற தண்ணியை நானே மிதித்து பார்த்துட்றேன், நடந்தே பார்த்துட்றேன், நான் விடுறது இல்லைன்னு அதில் ஒரு ஆள் தான் இறங்குறாங்க. அதனால தான் அவ்வளோ பேர் இருந்தாலும் அதில் சிலர் தான் ஏன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக அனுபவிக்கிறாங்கன்னா, சிலர் தான் விசுவாசத்தில் செயல்படுகிறது. 12 பேர் இருந்தாங்க போட்டில், அழுவுறதுக்கெல்லாம் ரெடி, பயப்படுறதுக்கெல்லாம் ரெடி, கத்துறதுக்கெல்லாம் ரெடி. அது இல்லாமல் இவன்ட்டையும் சொல்லியிருப்பாங்க, யோ அவர் நடக்கிறதே பெரிய, அவர் எப்போ முழுக போகிறாரு தெரியல, நீ வேறு இறங்குறியா அதில். நம்ம மெட்ராஸ்காரங்கள்லாம் இருந்திருப்பாங்க அதில். எப்படி சொல்லுவோம் மெட்ராஸில், வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டியா, வீட்டுக்கு போகிற மாதிரி இல்லை போல இருக்கு, இன்றைக்கி இறங்குறியா, ஏன் இந்த மாதிரி துடுக்கா இருக்கிறேன்னு சொல்கிற ஆளுலாம் இருந்திருப்பாங்க. அவன் இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டான் பாருங்கள். காற்றையும் கடலையும் பிறகு பார்த்து முழுக ஆரம்பித்தானா, முழுகலை, சாகலை, காப்பாற்றிட்டாரு. ஆனால் நடந்தானா இல்லையா? எத்தனை பேர் இன்றைக்கி சொல்ல முடியும் தண்ணி மேலே நடந்துருக்கிறேன்னு? யாரும் சொல்ல முடியாது. அவன் நடந்துருக்கிறான். ஏன்னா அவனுக்கு ஒரு காரியம், அவர் வான்னு சொன்னார், நான் போக போகிறேன், அவ்வளோதான். இருக்கீங்களா? அதே மாதிரி தான் பேதுரு படகு கொடுக்குறான். திருப்பி படகு கொடுக்கறதுக்கு முன்னால் அவர் சொல்கிறார், வாப்பா வலையை கொண்டாந்து இங்கே போடுன்றாரு, இந்த ஆழத்தில் போடுன்றாரு. அவன் நல்ல ஒரு மீன் பிடிக்கிறவன் பாருங்கள். அவன் சொல்லியிருப்பான், ஆண்டவர் முழுக்க ட்ரை பண்ணோம், ஒன்றும் கிடைக்கல, சொல்கிறான் கிடைக்கல, வலையை வேற எல்லாம் கழுவியெல்லாம் வச்சாச்சு, இப்போ திருப்பி வலையை எடுன்றீர் ஆண்டவர், எவ்வளோ வேஸ்ட்டாக போச்சு எல்லா வேலையும்.
1000 காரியம் இருக்குது அவனுக்கு. எடுக்காமல் இருக்கிறதுக்கு, போடாமல் இருக்கிறதுக்கு 1000 காரணம் சொல்ல முடியும். ஏன்னா அவன் மீன் பிடிக்கிற தொழிலில் இருக்கிறவன் முடியாது, நடக்காது, இங்கே மீன் இல்லை, அது இல்லை, எல்லாம் சொல்லியிருப்பான். அவன் அன்றைக்கி வலையை எடுத்து கொண்டு போய் அவர் காட்டின இடத்துல போடலைன்னா அன்றைக்கி வெறுங்கையனாக தான் வீட்டுக்கு போயிருப்பான். அன்றைக்கி பிடிச்ச இது பாருங்க, அன்றைக்கி போட்ட அந்த வலை கிளிகிற மாதிரி ஆயிடுச்சு, படகு அமுழ்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இன்னொரு படகு இன்னொரு இதெல்லாம் கொண்டாந்து நிரப்பியிருக்கிறாங்க, அப்பவும் பத்தலை. அந்த அளவுக்கு பெரிய கேட்ச் அவன் வாழ்நாளிலே அப்படிப்பட்ட ஒரு கேட்சை பிடிச்சதே கிடையாது. அந்த அற்புதத்தை அவன் அனுபவிச்சிருக்கவும் முடியாது போடலைன்னா. வலையை மடித்தது தான், போனது தான். நான் வீட்டுக்கு போகிறேனாக்கும் பரவாயில்லையாகன்னு இருந்தான்னா அன்றைக்கி அவன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ருசி பார்த்துருக்கவே முடியாது. கர்த்தர் அவனுக்கு வீட்டில் கொண்டாந்து ஹோம் டெலிவரி பண்ண போகிறதில்ல மீன். இது அப்படி நடக்கிறது இல்லை. இது விசுவாசம். இவன் போட்டால் தான் கிடைக்கும். போடுங்கிறாரு, அவன் போடுகிறான். அவர் என்ன பிரசங்கம் பண்ணியிருப்பாருன்னு யோசித்து பார்க்குறேன். நான் பிரசங்கம் பண்ணுற மாதிரி தான் ஏதோ பண்ணியிருப்பார் போல இருக்குது. அதனால தான் மடித்து வச்ச வேலையை கூட வெறிக்க ஆரம்பிச்சிட்டான். திரும்ப போடையா, எடு, திரும்ப பார்த்துடலாம் ஒரு கை. நானும் ஒன்றும் கிடைக்காது போல இருக்கு, நல்லா மடித்து வச்சுட்டேன், போகிறதுக்கு இருந்தோம் வீட்டுக்கு. இவர் சொல்கிறார் பட்ட பகலில் போட சொல்கிறாரு. எந்த மீன் பட்ட பகல்லேருந்து வலையில் ஏற போகுது? சரி, ஆனால் சொல்கிறதுனால போடுவோம். போடுறான், கிளியுது வலை. அந்த அளவுக்கு மீன். இருக்கீங்களா? தண்ணியை திராட்சை ரசமாக்கணுப்போ அப்படி தான். தண்ணியை கால் கழுவுற ஜாடியில் ஊற்ற சொல்கிறாரு. மொண்டு மகா ஊற்றுறது. இது ஒயின் குடிக்கிற மாதிரி இல்லை. இது அவ்வளோ பெரிய ஜாடியில் 6 ஜாடியில் நிரப்ப சொல்லிவிட்டு அப்புறம் இதை எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் சர்வ் பண்ணுற. உங்கள் வீட்டில் அப்படி செட்டாக செய்வீங்களா? கால்கள் ஒரு அண்டாவில் தண்ணியை நிரப்பிட்டு எடுத்துகிட்டு போய் சர்வ் பண்ணுங்க, கூல்ட்ரிங்க் மாதிரி. அப்படின்னா முதல்ல இது கூல்ட்ரிங்காக மாறட்டுங்க, இது ஒயினாக மாறின பிறகு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சர்வ் பண்ணுறேன்னு வைங்க. அவன் என்ன பண்ணுறான்? எடுத்துகிட்டு போய் சர்வ் பண்ண. சர்வ் பண்ணும்போது அது என்ன ஆகுது? திராட்சை ரசமாய் மாறுகிறது. பாருங்கள், கர்த்தருடைய எல்லா இதுவுமே அப்படி தான். விசுவாசமும் அப்படி தான் வேலை செய்யுது. படுத்த படுக்கையாக 38 வருஷமாக கிடக்கிறான். கர்த்தர் வர்றாரு, சொல்கிறாரு. அவன் 1000 காரணம் சொல்கிறான். ஏன் எந்திரிச்சு நடக்க முடியல, ஏன் எனக்கு சோகமாகலன்னு எல்லாம் சொல்கிறான். அப்புறம் அவன் சொல்கிறாரு, படுக்கை எடுத்துக்கொண்டு. நீங்கள் 38 வருஷமாக படுத்தீங்கன்னு என்ன சொல்லுவீங்க? ஆண்டவரே, இது என்ன படுக்கை எடுத்துக்கொண்டு? நான் இப்போ நடக்க முடியாதுன்னு படுத்துட்டு இருக்கிறேன். நடக்க முடியாதவனை பார்த்து எடுத்துக்கிட்டு நடன என்ன அர்த்தம்? முதல்ல என்னை சுகமாக்கும், அப்புறம் நான் நடக்கிறேன். அவர் அப்படி சொல்லல. எடுத்துக்கொண்டு நட. அவன் எந்திரிக்கிறான், எந்திரிக்க முடியுது. எடுக்கிறான், எடுக்க முடியுது. சுருட்டுறான், சுருட்ட முடியுது. தூக்கி தலையில் வைக்கிறான், முடியுது. நடக்கிறான், நடக்க முடியுது. அதான் விசுவாசம். விசுவாசம் இப்படிதான் செயல்படுது பாருங்க. அப்போ கொடுக்குற விஷயத்துலையும் இப்படி தான். தசமம் வாங்குறதெல்லாம் கொடுக்குற விஷயத்துலையும் இது அப்படி தான் செயல்படும் பாருங்க. இது வேற எந்த விதத்தில் நம்ம கடவுளுடைய ஆசீர்வாதத்தை அனுபவித்து நம்ம பார்க்க முடியாது. இது சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள். இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள்ன்றது வேற. நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது. இப்படி ஒரு விதத்தில் தான் டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். செய்து பார்த்து தான் அதை பார்க்க முடியும். செய்யும் போது தான் அதனுடைய விளைவுகள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. அதை சரியான நோக்கத்தோடு, அன்பை நோக்கமாய் கொண்டு, கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறார், எல்லாவற்றையும் எனக்கு செய்திருக்கிறார்ங்கிறத மனதில் நினைச்சு அதை நோக்கமாக வச்சு செய்ய வேணும். செய்யும்போது ஒரு பெரிய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிறது. ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் நமக்காக எல்லாத்தையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு எலியா தீர்க்கதரிசிக்கு எப்படி ஒரு கேரி தாற்றங்கரையை வச்சுருந்தாரோ, காக்காயை ஆர்டர் பண்ணி வச்சுருந்தாரோ, அது மாதிரி உங்களுக்கு 4 காக்காட்டை சொல்லி வச்சுருக்காரு. ஹலோ, உங்கள் பக்கம் பிஸ்னஸ் வரும்படியாக, உங்களுக்கு வாசல் திறக்கும்படியாக, உங்களுக்கு சகாயம் உண்டாகும்படியாக, உங்களுக்கு காரியங்கள் வாய்க்கும்படியாக கர்த்தர் நிறைய காக்காங்கிட்ட பேசியிருக்கிறார். அப்போ நான் தசமபாத்தை கொண்டு வரும்போது நான் என்ன சொல்கிறேன்? நான் இல்லை, கர்த்தர் தான் எனக்கு எல்லாம் செய்கிறாரு. கர்த்தர் தான் எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுகிறார். அவருடைய ஆசீர்வாதம் தான் எனக்கு காரியம் நடக்குது என் வாழ்க்கையிலங்கிறத நான் வெளிப்படுத்துகிறேன். வேற ஒன்றும் கிடையாது. எலியா தீர்க்கதரிசிக்குன்னு ஒரு விதவையை வச்சுருந்தது போல பாருங்கள். அந்த விதவை வீட்டுக்கு போகிறான், இவனும் சாப்பிட்றான், அந்த அம்மாவும் சாப்பிடுது. 2 பேருக்கும் ஒரு கல்ல 2 மாங்க அடிக்கிறார். இவனுக்கும் சாப்பாடு தேவை, அந்த அம்மாவுக்கும் சாப்பாடு தேவை. 2 பேரையும் கனெக்ட் பண்ணி விடுறாரு. இவனும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அந்த அம்மாவும் இவன் சொல்கிற அபார வார்த்தைகள், நம்ப முடியாத வார்த்தைகள், இதெல்லாம் கேட்டு செயல்பட வேண்டியதாக இருக்குது. அப்படி செயல்பட்டாலொழியே அவள் வீட்டில் அன்றைக்கி சாப்பாடு இருந்திருக்காது. அவள் இல்லைங்க, நாங்கள் சாப்பிட போகிறோம், அதுக்கு பிறகு மீஞ்சி இருந்தால் பார்ப்போம்
நாங்கள் முதல்ல சாப்பிட்றோம், என் பையனுக்கு முதல்ல கொடுக்குறேன், எனக்கு முதல்ல சாப்பிட்றேன், அப்புறம் ஏதாவது மாவு இருந்தால் நீங்கள் கடவுளுடைய மனுஷனாக இருந்தால் அதுக்கப்புறம் மாவு இருக்கட்டும். அப்படி தான் நம்ம கண்டிஷன் போடுவோம். அதனால தான் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறது இல்லை நிறைய நேரத்தில். நம்ம என்ன சொல்லுவோம், நீ கடவுளுடைய மனுஷனாக இருந்தால் நான் முதல்ல சாப்பிட்றேன், என் பையன் முதல்ல சாப்பிடுவோம், அப்புறம் மீதி இருந்தால் உனக்கு நானே தருவேன், நீ ஜெபம் பண்ணு நல்லா மீதி இருக்கணும்னு அப்படின்டுருவோம். அது மீதியும் இருக்காது, நம்ம வயிற்றுக்கே பத்தாது, அது அந்த மாதிரி பிரச்சனை ஆகிடும். அது ஒரு விசுவாசத்தில் செயல்படுறா பாருங்க. சரி பரவாயில்ல, அவளுக்கு என்னென்னா எப்படியும் ஒரு நாளில் சாக போகிறோம், இது சரியாக வாய்க்கலைன்னா என்ன ஆகும், இன்றைக்கே சாக போகிறோம், இல்லைன்னா அடுத்த நாள் சாகும். பார்த்துறது ஒரு கைன்னு இறங்கிட்டா. ஹலோ, பார்த்துறது ஒரு கை, இது வேலை செய்தா இல்லையான்றத பார்த்துறதுன்ட்டு இறங்கிட்டா. இறங்கி பார்த்தா கடைசியில் வீட்டாரே சாப்பிட்றாங்க எல்லாரும். அந்த அளவுக்கு இருக்கிறது. நான் சொல்கிறேன், உங்களுக்கும் உங்கள் வீட்டாருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிதான் சொல்றாரு அவரு. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தசமபாகத்தை பற்றி சொல்லும் போதும் அப்படிதான் சொல்லி இருக்குது. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே தீர்க்கதரிசி சொல்றான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். மாவு குறையவும் குறையாது, எண்ணெய் குறையவும் குறையாது, பற்றாக்குறை தீரும், இல்லாமை ஒளியும், வறுமை நீங்கும், ஆசீர்வாதங்கள் பெருகும், இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதம் நிறைந்து வழியும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்திலே நான் சொல்லுகிறேன்.